வள்ளியூரில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். பெஸ்ட் நண்பர் ஃபெலிக்ஸை பார்க்குறதுக்காக அவங்க மாம்ஸ் அண்ட் பாப்பாஸ் பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. குழந்தைகள் விரும்புகிற வண்ணம் அனைத்து பொம்மைகளும் இந்த விலையில் வச்சுருக்காங்க. பேர்காலத்துக்குடைய குழந்தை தாய்மார்களுக்குரிய அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க. பிறந்த குழந்தையிலேருந்து சுமார் 10 வயசு வரை உள்ள குழந்தைகள் விரும்பக்கூடிய வகையில் ட்ரெஸ்ஸும் சரி அவங்களுக்கு தேவையான உபயோகமான அனைத்து பொருட்களுமே நிறைய வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளுடன் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கு ஒரு சிறந்த ஸ்தாபனமாக இருக்கிறது. மாம்ஸ் அண்ட் பாப்பாஸ் ஷோரூம் மிக அருமையான ஒன்று. மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் பங்காளிகளை, இந்த கல்லூரியில் உங்களின் சில பங்குகளை நான் கூறுகிறேன். நீங்கள் உட்கார்ந்து என்னிடம் கேட்கிறது, என் தோழி எப்போதும் சாய்ந்து கொண்டிருக்கும் என் தோழன் தோழி எங்கே என்று கரும்பலகை கேட்கிறது. என்னை அழுக்காக விடாமல் பாதுகாத்த சோம்பேறி மாணவர்கள் எங்கே என்று இங்கே வீசும் காத்து கூட கேட்கிறது. என்னை சுத்தமான காத்தை சுவாசித்த இந்த சுத்தமான விலங்குகளும் கொண்டவர்கள் எங்கே என்று சில நேரங்களில் தேநீர் கூட கேட்கிறது. வகுப்பறையில் தூங்கி வந்து அந்த தூக்கத்தை போக்குவதற்காக என்னென்று அறிந்தவரும் அந்த தூங்குவது மாணவர்கள் எங்கே என்று பல நேரங்களில் சுவையில்லா உணவு கூட ஒரு வடையுடன் உண்ணும்போது சுவையாக மாறிவிடுகிறது. பின்னர் ஆகியும் சில ஆழமான வரிகள் நான் கேட்டது, ஆனால் அவர்கள் எனக்கு கொடுத்தது என்ற வரிகள் கேட்க மாணவர்களாக வந்தோம், ஆசிரியர் என்பீர்கள், கற்பவராக வந்தோம், கற்பிப்போர் என்பீர்கள், 40,000 பீசிக்காக படிக்கிறோம் என்றும் 40 மாணவர்களின் வாழ்க்கை என்பீர்கள். பிஎட் படித்து என் தலைவிதி என்ற எங்களிடம் அடுத்த தலைமுறையே உங்கள் கையில் என்பீர்கள். 2 பக்கம் மாடல் போட்டு அசைன்மெண்ட் எழுதி என்றாலே மாற்றப்படும் எங்களிடம் 20 ரெக்கார்டை எழுதி முடி என்று தந்த எங்கள் ஆசிரியரின் நம்பிக்கையை பாராட்டுகிறோம். எங்களை பங்கினால் முன்னும் நிறுத்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே கல்லூரி தாயின் பிள்ளைகள் அல்லவா. பின்னர் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாட்கள். சாரி கட்டிய முதல் நாள் என் பெண்மையை உணர்ந்த தருணம். 80 நாள் டீச்சிங் கிரெடிட். நானும் ஒரு ஆசிரியர் என்ற உணர்ந்த தருணம். 2 நாள் கமிஷன். முதல் நாள் துவக்கத்தில் பயத்தின் உச்சியிலும் 2ஆம் நாள் முடிவில் சந்தோஷத்தின் உச்சியிலும் இருந்த தருணம். ஒழுங்கா திட்டம் கூட போட தெரியாத நாங்கள் 50 திட்டம் போட எழுதின நாட்கள். இங்கு வந்திருக்கும் பலரும் ஆசிரியராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பட்டங்களை பெறுவது மட்டும் இல்லாமல் மாணவன் என்ற பட்டத்தை வாழ்வில் ஏற்றி பறக்க வைக்கும் நல்ல நூலாகவும் நல்ல ஆசிரியராகவும் இருக்க இந்த கல்லூரி சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வணக்கம். Now it's time to hear from the real stars of the day, our alumni.
Please come on stage. The stage is yours. Good morning to one and all present here. Indeed, it's a very honorable and privileged moment for me to speak on behalf of all the student teachers present here. And I thank everybody for giving me this wonderful opportunity. And I'm working as a primary English teacher in Mohammed Sadat Metric High Secondary School, Chennai. So I think right now I have grown up as a teacher. I have started from this college. Don't worry, I will not continue in the same language, we will go bilingual. So in the college வரும்போது it was like B.Ed எப்படா முடிக்க போகிறோம் அப்படின்றது. But now after completing getting graduation and the same college in the campus வரும்போது இப்போ I come as a teacher. So it gives me so much privilege and honor. அதோட காலேஜ் படிக்கும்போது நமக்கு மேம்லாம் சொன்னது தான், எல்லா ஸ்டாஃப்ஸுமே எங்களுக்கு வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். எங்களோட எல்லா டீச்சர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவர் ஃபேவரட் சார் ஜமீனா அண்ட் ஆல் த டீச்சர்ஸ், சைக்காலஜி சார், கம்ப்யூட்டர் சார், ஈவன் ஐ பிலாங் டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். வேறஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பத்ரகாளி மேம் அண்ட் அதர் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பேரோட நேம்ஸ் கூட தெரியாது, ஆனால் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறேன். அண்ட் we all 3 sisters and we all did the B.Ed in the same college. எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் கிட்ஸ் வச்சுட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் நாங்கள் வந்தோம். இட் வாஸ் வெரி சேலஞ்சிங், பட் ஸ்டில் பேபிஸோட பேபிஸை வீட்டில் விட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த 2 years வாஸ் வெரி சேலஞ்சிங். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ we are so happy to be here. And B.Ed முடிச்சுட்டு போய் டீச்சராக என் ஃப்ரெண்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம் நம்ம நிற்கும் போது தான் மேம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி நாஸ்டாலஜிக். என்னன்னா மேம் சொன்னாங்க, டே லிசன் ப்ளீஸ், லிசன் ப்ளீஸ், லிசன் ஒன்லி இஃப் யூ கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டாண்ட் அஸ் அ டீச்சர் யூ வில் நோ the டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் ஸோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, நீங்கள் போய் உங்கள் முன்னே எல்லா பசங்க முன்னாடியும் டீச்சராக நிற்கும் போது தான் தெரியும். சீரியஸ்லி வி எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து லிட்ரலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நம்ம டீச்சராக போய் நம்ம பசங்க முன்னாடி நிற்கும் போது அதை மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கிளாஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுக்குறதுக்குள்ள அப்பா இதுதான் நம்ம மேம் சொல்லியிருக்காங்க, அவங்க டீச்சராக இருக்கும்போது இதே தானே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இட் வாஸ் வெரி ஏன்னா ஃபீல் ஆச்சு ரொம்ப. And thank you so much for all the wonderful memories. We have so many wonderful memories here. And B.Ed ஃபுல்லாக உழைச்சி அந்த லாஸ்ட் 2 days அந்த கமிஷன் அப்போ நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ஒரு கிளாஸும் ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த வைவா வாஸ் ஆல்சோ அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப பயந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக நம்மளோட ஃபுல் எனர்ஜி ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து ஆன்சர் பண்ணோம். அப்புறம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் கமிஷன் வாஸ் வண்டர்ஃபுல். அதுக்கு வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு நாளில் அவ்வளோத்தையும் சப்மிட் பண்ணி இட் வாஸ் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி, அந்த ரூமை ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. So thank you so much for all the teachers and professors who helped us throughout the B.Ed and all the friends. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். மேரிட் ஆனவங்க, pregnant women, so many pregnant women were here as student teachers. ஸோ அவங்க எல்லாருமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ ப்ரெக்னென்சியில் கஷ்டப்பட்டு இந்த B.Ed முடிச்சு they just want to prove themselves in life. So அது I think now we have all achieved in such a place. And எல்லாருமே இப்போ ஒரு நல்ல ஜாப்பில் நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கு the basic foundation is my St. Joseph College, B.Ed College, I would say very proudly. And it is a jealous moment for me. And thank you so much for all the wonderful opportunities we had here. Thank you all the people in the dais. Thank you so much. Thank you for your wonderful feedback. கட்டி அங்க
ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி பாராட்ட வருகிறார் நம் கல்லூரியின் கணினித்துறை பேராசிரியர் கேபினட் ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good afternoon, all present here. Actually, the vote of thanks is a much needed part of the program. It is a moment where we recognize everyone who contributed. So I kindly ask you all to be patient and stay with us until the end. So it is indeed a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion on behalf of St. Joseph College of Education, Kannur Waldu, and the entire organization team. I extend my heartfelt gratitude to all those who made this event in a grand success. First and foremost, I thank the Almighty of the God for His abundant blessings which made today's event possible. I express my sincere thanks to our chief guest, Dr. Meenakshi Sundar sir, the principal of Sri Parthakalyani College, Alvakurchi, for gracing this occasion with His inspiring presence and value speech. Even though we got only 10 minutes, but your words of wisdom have surely enlightened and motivated us. So thank you for your presence, sir. My heartfelt thanks to our respected president of this function, Mr. Tamil Children, sir, the chairman of St. Joseph Education Institution, for your support and encouragement throughout the planning and execution of this year. So thank you, sir. And a special thanks to Dr. Anthony Prabhakar, sir, principal of our college, for delivering the warm welcome address and setting the tone of the program. So thank you, sir, for your help to arrange this program in a successful manner. I also extend my gratitude to the students of BA first year, second years for coordinating the cultural events, and to all the students who were performed with this energy and enthusiasm in various cultural events. I take this opportunity to thank our beloved faculty members and non-teaching staff for their unwavering support and cooperation. A big thank you to our alumni students and the present students for their valuable feedback, cooperation and participation. We also express our heartfelt thanks to the A7 Info YouTube channel for conveying and covering telecasting this entire event. Our support helps us to reach a wider audience and preserve this beautiful moment. We would like to also extend my sincere thanks to the media people, particularly the Nehru sir from Dinagaran and reporter from Dinagaran, Dinamani, for your constant support in promoting educational efforts. Finally, I thank each and every one of you, our audience, our parents, and well-wishers of St. Joseph College of Education for being a part of this celebration and for your continuous encouragement. Let us carry forward the joy and learning from today's event in our hearts. So again, I greet you all. Thank you so much for participating in the program. Thank you once again. From here, we end up the alumni function. I heartily welcome you all to the congregation ceremony. Thank you all. So the program will continue for graduation. So just you can wear the graduation coat and we will be assembled at 1 o'clock in the auditorium. Here, thank you. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மர பீரோல் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளேவுட்டில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பீரோலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6,800 இருக்குது. மரக்கட்டில் வந்து 7,000 ஸ்டார்ட் ஆகுது. மர டைனிங் டேபிள் மரத்திலே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் 19,000 ஸ்டார்ட் ஆகுது. இரும்பு பீரோல் 6,000 ஸ்டார்ட் ஆகுது. 2,500 சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறாங்க. 6,500 சோஃபா கிடைக்குது, ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே 1000 ஆஃபீஸ் சேர் கிடைக்குது, செம்மையாக இருக்குது சேர் சும்மா உட்கார்றதுக்கு. ஸ்டீல் ஊஞ்சல் இதோட ப்ரைஸ் 2,500 ஸ்டார்ட் ஆகுது. மெத்தையோட ப்ரைஸ் எல்லாமே 3,000 ஸ்டார்ட் ஆகுது. மூங்கில் ஊஞ்சல் எல்லாமே 1,250 ஸ்டார்ட் ஆகுது. பாய்மேட் எல்லாமே 800 ஸ்டார்ட் ஆகுது. பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் 3,000 இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கம்மி பண்ணியே கொடுக்குறாங்க. ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வணக்கம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவால் 2021-23 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடந்த இளங்கலை கல்வியல் தேர்வில் கடம்போடு வாழ்வு செயின்ட் ஜோசப் கல்வியல் கல்லூரியில் பயின்று தேர்ச்சி பெற்றோர் என்று தக்க தேர்வாளர்களால் சான்றளிக்கப்பட்டவர்கள் பட்டங்களை பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துவதற்காக எமது கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இவ்விழாவினை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அந்தோணி பிரபாகர் அவர்களை வரவேற்புரை வழங்கி கல்லூரியின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
So very good afternoon everyone. It's my pleasure to invite you all to the 12th graduation ceremony. First, I would like to extend a warm welcome to our esteemed chairman, Mr. A. Tamilselvan sir, whose dedication and effort have been instrumental in making this convocation success. And it gives me a great pleasure to announce the annual report in the presence of our distinguished dignitaries, including our chief guest, Mr. MP sir, Robert Bruce MP, the member of the Tirunelveli Parliament Constitute, and our guest of honor, Mr. K. Devanayagam and Mono College, Govindabiri. It is a privilege for me to share this report, highlighting the accomplishment and development of our college during the last year. Reflecting the commitment and effort of your students and educators, I extend a warm welcome to everyone present here. Commencement ceremony of academic year 2024-25. The opening ceremony of this year academic year was held in our college on 31/8/2024. The special guest was the principal of Holy Saman Teacher Training Institute, Mr. Jabameri Ma'am. Participated and spoke to the students about the importance of education and encouraged the students. Students admissions and passing. Currently, we have 8 male students and 92 female students are studying in the second year of Bachelor of Education in our college. 11 male and 89 female students are studying in the first year of Bachelor of Education. There are 10 professors and 5 non-teaching staff working in the college, including the principal. I am proud to announce that all the students who studied in the academic year 2023-24 have passed with 100%. Computer training. To fulfill the Mahatma Gandhi's idea that vocational education and handicraft should be the center of education, all the students studying in our college are well taught vocational education and handicraft education. Computer training is provided to all Bachelor of Education students to address the needs of modern day of them with AI technology. In order to learn any craft, for every student in our college training in the craft called RE is also given. Spoken English class. The primary means of communication is language. In the class, we focus on improving a verbal communication skill, enabling the students to express their ideas, thoughts, and views effectively in English. Enhancing the English speaking abilities also help the students socialize more confidently, become better orators, and develop the strongest skill for job opportunities. St. Joseph IAS Academy. With the aim of providing the employment opportunities to the students studying in this college and all the youth in this area, a separate center is being established. And training is being conducted in the educational institution for competitive examination so that all of them can go to the government job. The special training course for students to participate in the competitive exam conducted by the examination board. The following people achieved their dreams: S.I. Sir, SSC CRPF, Vikram SSC CIFS in the exam held on behalf of the academy. The Murugan SSC CRPF, Rahul have trained and passed the TNPC Group Constable exam, and Sumita has made our college proud by succeeding in a police and AR Constable exam. Among the academic students, Pattu cleared the police exam, Nambiraj in the 2025 High Court exam, Arunachalam Police, Vanita Police, and the Nirmala Police exam passed. Winners of Group 4 also free written test and physical fitness test for the Police Inspector Constable exam is going well. 8 textbooks of the Constable examination have been published in the college on behalf of the Academy of TNPC and TET. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருந்தோம். என்னோட குழந்தைய எடுத்துகிட்டு மாம் அண்ட் பாப்பாஸ்ன்ற கடைக்கு ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஹானஸ்ட் ரிவ்யூவாக சொல்கிறேன். இங்கே குழந்தைங்களுக்கு சைக்கிள், கார், ஸ்விங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட குழந்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. A to Z மதருக்கும் டாட்டருக்கும், அதாவது கிட்ஸ்க்கும் வந்து A to Z இங்கே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள்.
ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. It is also to note that the textbooks for the exams like lab assistant and forest are published by the education institution. Library. Our college library as having the 5,630 books for the benefit of students and teachers. The International Day for Older Persons. International Elderly Day was commemorated at our college on October 3, 2024. The Harrison Home senior citizens and first and secondary PU students also participated. This includes the importance of elderly in society, emphasis was placed on work and need to respect, the academic achievement and other events. The 29/7/2024 awareness of All India Tiger Conservation Day was held at Kalayani Mundaldurai Kalagadi. 16/8/2024 the truck awareness rally was held at Kalakadu. 28/3/2024 created the awareness through a school visit of our students to Florence, Thompson's Higher Secondary School. 31/8/2024 the opening ceremony of the academic year was held at the college auditorium. The 5/9/2024 Teachers Day was celebrated in the college. 24/9/2024 NSS camp for medical insurance plan was held at Veenavakulam. The 3/10/2024 the World Elders Day was celebrated in the college complex with the senior citizens. The 7/10/2024 the bridge course were conducted for the various skill development for our student teachers. The 9/10/2024 life skill management awareness seminar conducted in our college by mind and memory coach trainer of A. Vanida Devan sir. 11/10/2024 on behalf of the National Welfare Project health program seminar was held for the students on awareness. 16/10/2024 an industrial visit to nuclear power plant Kudakulam regarding the environmental education. The 26/11/2024 competition on Indian Constitution's Day were held in the college auditorium. The 14/12/2024 on behalf of State Education Research and Training Institute, the National Directory Examination 2024 training for district level field investigator training was held in our college auditorium and our students went to the schools and successfully completed the research field investigator. The 22/12/2024 a Christmas Day celebration was held in our college with the old age people and student teacher. 23/12/2024 on the occasion of state level mathematics day held on Sri Sarada College for Women, Salem, our students Sherlyn Sulti and Mariamal won the first prize and Marshmi won the third prize. 10/1/2025 Nehru Yuva Kendra collaboratively organized a sports meet in our college where more than 10 college students and more than 15 school students are participating in the sports competition. 11/1/2025 competitions were held in our college for students on behalf of Yuva Kendra on the occasion of National Youth Day. And 12/1/2025 Samatha Pogal Day celebration was held in the presence of Honorable Mr. MP Sir Robert Bruce. And 28/1/2025 the Christopher College of Arts and Science has conducted the Samatha Pogal Day celebration and our college students participated and won the prize. Our College of Education is committed to the development work of the college, cultivating the moral goal of dignity and control with a passion and a sense of duty to lead the college in a smooth and excellent manner. I would like to express my sincere gratitude to my dear professors who are working for me. I would like to express my heartfelt gratitude to the office staff who are working hard in the college office work, campus health improvement and student welfare program. I express my sincere gratitude to the president of our chairman who are planning and implementing the structures and other facilities for the college development of the students and knowing their needs. Our students are highly disciplined and self-disciplined, respectful of others, good at contributing to the social development, participating in various competitions and bring a pride to our college. I express my heartfelt gratitude to such students and their parents, and above all, I would like to close the annual report of the college by thanking God for guiding us. Thank you. திரு தெய்வநாயகம் முதல்வர் மனோன்மணி சுந்தரார் பல்கலைக்கழகம் கோவிந்தகிரி அவர்கள் அழைக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். வணக்கம். Respected Chairman Kamal Silva sir, Honorable Chief Guest, Member of Parliament, Tirunelveli Constituency, Robert Bruce G, Respected Principal, Paramahalani College, Alakurchi, and my dear HODs, faculty members, guests, parents, and my dear beloved students. Good evening to all. I have the great pleasure to stand before you as a guest of honor, as my portion, the principal in charge of Manamaniam Sutana University College, Govindapur. At this time, I would like to congratulate all the graduates, those who are going to get your graduates from the golden hands of our beloved Member of Parliament, Robert G. Shall I continue in English or I want to switch over to Tamil? Because whatever I want to say to the audience, the matters will be reachable to everyone. That is why I want to switch over to the mother tongue. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்போது நாம் நமது கல்வியை தாய்மொழியில் கற்கின்றோமோ அப்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய ஆதாரங்கள், அந்த பாடத்தினுடைய தன்மைகள், உண்மைகள் எல்லாமே நமக்கு அறியப்படும். இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் பொருட்கரங்களால் பட்டம் பெற வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய தேர்வு முடிவு அறிவித்தவுடன் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முழுமையான பட்டாதாரியாக எப்போது மாறுகின்றீர்கள் என்றால், இதோ பட்டமளிப்பு விழாவிற்கான சிறப்பு அங்கீயை அணிந்து கொண்டு முதல்வர் செயலர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் கரங்களால் உங்களது பட்டம் பெறும்போதுதான் உங்கள் பட்டம் முழுமையடைகிறது. இன்றைய தினம் முழுமையடைந்த ஒரு பட்டாதாரியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் BEd graduates நினைக்கிறேன். டீச்சர், the role of teacher எப்படி இருக்கணும்? ஏன்னா முன்னால சொல்லுவாங்க ஒரு டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா 1000 மடங்குகள் 1000 மில்லியன் கேள்விக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா இன்றைய சூழல், இன்றைய காலகட்டம் நமக்கான அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கிறது. அத்தனை எளிதாக நீங்கள் ஆசிரியர் பணியை உங்களால் செயல்படுத்திட முடியாது. அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷன், CBSE, ICSE அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாலும் கூட நம்முடைய சேவைகளை மாணவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு நமக்கு இருக்கின்ற இடர்பாடுகள் அத்தனை இருக்கிறது. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அறிவு ரீதியாக வளம்பூர்த்தியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற தொழில்நுட்பம் அவர்களை வேறு இடத்துக்கு எடுத்து போயிட்டு, அப்ப அதெல்லாம் சமாளித்து நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக நீங்கள் பணியில் சேரும் போது உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் கற்ற கல்வியை அவர்களுக்கு செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நாளைய உலகத்திற்கான ஒரு மனிதனை, சிறந்த மனிதனாக செலுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்ப டீச்சரோட ரோல் எப்படி நம்ம வகுப்பறையில இருக்கணும்? முதல்ல நீங்க அந்த காலம் தவறாமை என்பது அடிப்படையான ஒன்று. நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட பாட வேலை எதுவோ அந்த பாட வேலைக்கான நேரத்திற்கு, குறித்த நேரத்திற்கு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும்.
வகுப்பறையிலே மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன புத்தகத்தில் இருக்கோ அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தா போதும், சிலபஸ் முடிஞ்சது அப்படின்னு இல்லை. நமக்கான இலக்கு அதிகமாக இருக்கு. மாணவர்களுக்கு தேவையான பொது வாழ்க்கைக்கு தேவையான அவன் தன்னை அந்த தகவமைத்துக் கொண்டு சூழலுக்கு தகுந்த தன்னை மாற்றிக்கொண்டு எவ்வாறு இந்த சமூகத்தில் செயல்படுகிறான். எப்போது ஒருவன் சமூகத்தில் வெற்றி அடைகின்றானோ அப்போது அனைத்து கல்வி நிறுவனங்களும் அவனது பெயரை சொல்லி பெருமை கொள்ளும். நான் உட்பட இந்த சமூகத்திலே ஒரு மாணவர் உயர்ந்த நிலைக்கு வரும்போது அவன் கோவிந்தபுரி மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழக கல்லூரி என்று பெருமையோடு சொல்வேன். ஆனால் அதே மாணவன் தரங்கட்டு வேற மாதிரி போகும்போது அவனுடைய பெற்றோர்கள் கூட அவனது குழந்தையை இது ஏன் பிள்ளை இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழலை இன்னைக்கு மாறி இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கு. அவன் நேரம் தவறானதோடு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு தேவையான உங்களுடைய போதிக்கக்கூடிய தன்மை, அவனை வழிநடத்தக்கூடிய, அவனை செதுக்க வேண்டும். ஒரு சாதாரண பாறையாக இருந்தால் மட்டும் அவன் வெளி உலகத்துக்கு பெருமைப்பட்ட விஷயம். அவனை நீங்கள் செதுக்க செதுக்க அவன் சிற்பமாக மாறும்போது மட்டும்தான் இந்த மாணவன் இந்த பள்ளியை சார்ந்தவன், இந்த கல்லூரியை சார்ந்தவன் என்கிற பேரு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ராதாபுரத்துலேருந்து வந்திருக்கோம். வள்ளியூரில் ஒரு புதுசாக சைல்டுக்கான ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மாம்ஸ் அண்ட் பாப்பாஸ்னு. இங்கே வந்து பார்த்தோம், நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது. அண்டு ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ இருக்குது. பொம்மைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ஓகே தான். நல்ல பெரிய கடையாக இருக்குது. வந்து பார்த்துட்டு போங்க எல்லாரும். ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. திருவள்ளுவர் அழகா சொல்வார், ஈன்ற பொழுதில் பெரிதோருக்கும் தன்மகனை சான்றோனை பெற்ற தாய் என்று. எவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்துக்கும் போது வலியோடு பெற்றெடுக்கிறாளோ, அந்த வலியெல்லாம் எப்போது அந்த மனிதனாக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவராக அவன் மாறும்போது அந்த தாய் அடைந்த வலிகளுக்கெல்லாம் நிவாரணம் அடைந்து பெருமையும் புகழும் கிடைக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய பணிகளும். உங்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு மாணவன் சமூகத்தில் அங்கீகாரம் பெறும்போது அத்தனை பெருமைகளும் உங்களுக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாகவே சமூகத்துல சொல்றோம், போட்டி பொறாமைகள்லாம் நிறைய இருக்கு. குறிப்பா கிராமத்துல நிறைய இருக்கும். நகர்ப்புறத்தை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடுத்த வீட்டுல யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கிராமங்கள்ல இருந்து வந்து உங்களுக்கு தெரியும் போட்டி பொறாமைகள். கிராமத்துல ஒரு பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டானா, வீடு பெருசா கட்டிட்டானா, அல்லது வசதியா வாழ்ந்துட்டு இருக்கானா, அவன் பார்க்குற பார்வை வயிற்றெரிச்சலோட ஒரு கூட்டம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பொறாமை கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது, கிராமங்களில் இன்னும் இருக்கிறது. பழமை மாற்றாத அந்த கிராமத்து மக்கள். ஆனா பெற்றவங்க பொறாமை குணத்தோட இல்லை. பொது வாழ்க்கையில் பொறாமை குணம் இல்லாத ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் ஆசிரியர்கள் மட்டும்தான். நம்மிடம் படித்த மாணவன் நம்மை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்கிறான், அல்லது நம்மை விட அதிகமான சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறான். அப்ப அவனை நம்ம விரோதியா பார்க்கல, எதிரியா பார்க்கல, பெருமையோட பார்க்கிறோம். என்னிடம் படித்த மாணவன் ஒரு ஆசிரியர் அல்லாத பிற பணிகளில் இருக்கிறவர், அவர் ஒரு சமூகத்தில் சந்திக்கிறாரு, பொது இடத்துல பார்க்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, ஆபீஸுக்கு வந்துட்டு போறவர் அவரை பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் சந்திக்கும் போது அவனிடத்திலிருந்து வருகிற முகத்தில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பு, அதுதான் நாம் கற்றுக் கொடுத்த பாடத்திட்டத்திற்கான வெற்றி. ஒவ்வொரு ஆசிரியரும் பெருமைக்குரிய விஷயம். உதாரணமா சொல்றேன், நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் கல்லூரிக்கு பைக்ல வந்துட்டு இருக்கிறேன், வேறொரு பைபாஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். ஒரு கார் வேகமா வருது, என்னை தாண்டி நிப்பாட்டுறாங்க.
அந்த பையன் காரை விட்டு ஒரு ஆள் இறங்குறாரு. இறங்கின உடனே சார் ஒரு நிமிஷம் இறங்கினாங்க, பூரனூர் பைபாஸில் பாரதி நகரில் என் காலில் போட்டான். எனக்கு தம்பி என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தந்தது. அதோடு மட்டும் இல்லை, அந்த பையன் நாங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் போகும்போது அவன் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறான். நான் அன்னைக்கு ஈவினிங் எனக்கு 6:30 நெல்லை எக்ஸ்பிரஸில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியோட. இது கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவம். அப்போ நான் ஊருக்கு போகிறதையும் மறந்து அவனோட 108 பயணித்து ஆஸ்பத்திரிக்கு சென்று கிட்டத்தட்ட 6 மணி வரை அவனோட அங்கே இருந்து அவனை வச்சு அப்புறம் அவனோட பேரண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அவனை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. என்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நேராக ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், சார் உங்களுடைய செயல் இப்பவும் நான் நினைச்சு பார்க்க முடியும் சார், மனிதாபமானத்தோடு நீங்கள் பண்ணீங்க தம்பி. நீ என்னோட மாணவன் என்பதற்காக இந்த செயலை நான் செய்யவில்லை. நான் ஏற்கனவே முதல்ல அந்த காலத்தில் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ் தவிர இந்த பொது சேவைகளில் எனக்கு கிராமங்களில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் செய்திருப்பேன். நீ தெரியாத ஆளாக இருந்தாலும் அந்த உழைப்பை நான் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த பாதையில் எனக்குடைய பல விபத்துகளுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவனும் பண்ணோம். இப்போ அவன் இப்போ நினைச்சு பார்க்கலாம், அதே ஆளுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னா கல்லுடைக்குறிச்சியில் ஒரு பெரிய கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார் ஐயர் பையன். அந்த பையன் நான் போன வாரம் அதே கோயிலுக்கு நான் ஃபேமிலியோட போகிறேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த என்னோட ஃப்ரெண்டு அங்கே திருவாசனம் முற்றுவதல் ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்காரு, அதுக்கும் கலந்துக்கணும்னு போகிறேன். அந்த கோயிலோட தலைமை அர்ச்சகர், நான் கோயிலுக்குள்ளே போகிறேன், சாஷ்டாங்கமாக என் கால் விடுறான், தம்பி சிவாலயத்தில் சிவனை தவிர யாருமே விளங்கக்கூடாது பார்ப்பேன். இதான் சார் உங்கள் பெருந்தன்மை அப்படின்னா. பெருந்தன்மை எனக்கு நானாக வளர்த்துக்கிட்டது இல்லை. இந்த சமூகம் ஆசிரியர் பாலர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடமை நடக்குது. அதனால் ஆசிரியராக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, இந்த சமூகத்தின் பால் நீங்கள் செலுத்த இருக்கின்ற அக்கறைகள், உங்கள் மாணவர்கள் காட்டக்கூடிய அக்கறைகள் அத்தனையும் உங்கள் மாணவனை செதுக்கி சிற்பமாக மாற்றக்கூடிய பொறுப்பை நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் செயற்பாடுகள் நிச்சயமாக ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்கும். காலந்தவராமை மட்டுமல்ல, கடமை கண்ணியம் மட்டுமல்ல. நான் இப்போ நம்ம ஜெனரலாக நம்மளோட வே ஆஃப் அப்ரோச், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ். ஆனால் இங்கிலீஷில் அவங்க பாஸ். ஆனால் இருமொழி கொள்கை இப்போ இந்தியா ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நான் அரசியல் பேசவில்லை, மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா இருக்கும். உலக அரங்கில் பேசும் மொழியாக இருக்கிறது ஆங்கிலம். உள்ளூர் மொழியில் நாம் பேசுவது நமக்கு தாய்மொழி. நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறோம், எழுதுங்க, பிஎட் எக்ஸாம் எழுதுறீங்க. Now you are in the medium of instruction is in English. That is why you have to write only in English. நீங்கள் ஆங்கில பயிலும் முறையில் படிப்பதால் உங்களுடைய சமர்ப்பிப்பு அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க, 70 மார்க் வாங்கியிருக்கேன், 80 மார்க் வாங்கியிருக்கேன், 90 மார்க் வாங்கிக்கணும்னு சொல்லிக்கிறோம், பெருமையாக சொல்கிறோம். ஆனால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே நமது அடிமனதில் பதிந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்காது. எப்போது நாம் தாய்மொழிகளோடு பயிலும் போது நாமும் விவரங்களும் அறிவோம், அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்வோம். எனவே உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் பாராட்டி நல்ல ஒரு ஆசிரியராக நீங்கள் இந்த சமூகத்திற்கு நீங்கள் பயன்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை ஒரு கௌரவ அழைப்பாளராக அழைத்த இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் குறிப்பாக தமிழ்ச்செல்வன் சார் நிறைய வந்தாங்க. நான் ஆக்சுவலாக வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் கல்லூரியுடைய பேராசிரியருடைய புதல்விக்கு கல்யாண வீட்டில் திருவள்ளுவருக்கு அப்படி நேரம் வந்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நினைக்கிறேன். இப்போ எங்கள் கல்லூரி சனிக்கிழமை தான் நாங்கள் எங்கள் காலேஜில் கிராஜுவேஷன் முடிச்சோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஷார்ப்பாக 11:30 நாங்கள் ப்ரோக்ராம் போயிட்டோம். அப்போ வருமான சார் கபிலர் சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், நான் தயாராக இருக்கேன், 1 மணிக்கு வரேன், நாங்கள் ஷார்ப்பாக நாங்கள் 1 மணிக்கு. அதே மாதிரி நீங்களும் காலம் தவறாமையோடு இருந்து கண்ணியத்தோடு இந்த சமூகத்தினுடைய அச்சுறுத்தல்கள் எல்லாம் அடிபணியாமல் நல்லதொரு மாணாக்கர்களை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டுகோளோடு அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி அவர்களை நன்றி, வணக்கம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வணக்கம். தலைமை உரையாற்ற மற்றும் பட்டங்கள் வழங்க திரு ராபர்ட் புஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி அவரை அன்புடன் அழைக்கிறேன். Most respected and beloved chairman of this college, the principal of the Manav College, who gave a chief guest address before you, the principal and faculty of this great institution, and dear friends, today is an auspicious day for you. When you enter into the hall, you was a student, but you are going out of this hall, you will become a teacher. As far as this St. Joseph B.Ed College is concerned, in Tamil Nadu Teacher Education University, more than 900 B.Ed colleges are there. But as per my knowledge and belief, I can boldly say that this is one of the best B.Ed college in Tamil Nadu with all infrastructural and instructional facilities. Your chairman established this college as per norms and standard of NCT. And as per my knowledge, when the NCT inspected the college at the time of establishing, with only one inspection, he got the recognition. That shows this college was established as per the norms and standard of NCT, that is called National Education and Technical Education. As per NCT norms, when I heard the report of the principal, your college is having more than 5,000 books in your library. I visited so many B.Ed colleges, and before I became MD, I was the legal advisor for more than 4,400 B.Ed colleges in Tamil Nadu. I have visited many colleges, but many colleges are having no good library, no infrastructure, only with a few staffs, faculty members, they are running the institution and managing the affairs. But our chairman is dedicated on his life for the welfare of the society, especially for the field of education. He always dedicated his life for the welfare of the students, for the downtrodden people of the society. So I congratulate the chairman in this August occasion. As our guest of honor switched to Tamil, I also planning to switch to Tamil because then only you will be happy. I can say one thing. நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த மகா அலெக்சாண்டர் உலகம் அனைத்தையும் தன்னுடைய ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தார். அந்த மகா அலெக்சாண்டரிடத்திலே மக்கள் வந்து கேட்டார்கள், நீங்கள் மகா அலெக்சாண்டராக உருவெடுத்திருக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த மகா அலெக்சாண்டர் சொன்னார்,
அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் என்று கூறினார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இன்று யூஜி பட்டம் அல்லது பிஜி பட்டம் பெற்றிருக்கலாம். அவர்களெல்லாம் பெற்றாலும் பிஎட் பட்டம் இந்த இடத்தில் பெற்று வெளியே செல்வதன் மூலம் நீங்கள் ஒரு ஆசிரியராக இந்த தகுதியை பெற்று வெளியே செல்லுகின்றீர்கள் என்பதை எண்ணுகின்ற போது உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை இந்த கல்லூரிக்கு பல்வேறு சூழல்களை அனுப்பி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கின்றேன். அவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிவதை பார்க்க முடிகின்றது. காரணம், இன்றிலிருந்து என்னுடைய மகன் அல்லது மகள் ஒரு சிறந்த ஆசிரியராக இந்த சமுதாயத்தில் வரப்போகின்றார் என்பதை எண்ணுகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அது. இவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த சமுதாயத்தில் செல்லுகின்ற போது மிக சிறந்த உன்னதமான நோக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். காற்றுக்கு அரசன் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சொல்லிவிடுவோம் சிங்கம் என்று. உண்மைதான். அந்த காட்டிலே அதை விட பெரிய விலங்குகள் இருக்கின்றன. யானை இருக்கின்றது, காண்டாமிருகம் இருக்கின்றது, பல விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தை தான் அரசு என்று சொல்லுகின்றோம். சிங்கத்தை காட்டின் அரசன் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிங்கம் தனக்கொண்டு இரையை தேடி பிடித்து அதை சாப்பிட்டால் மீதியை போட்டுவிட்டு சென்றுவிடும். திருப்பி வந்து இரையை சாப்பிடாது. மற்ற எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி, பசித்தால் மீண்டும் அந்த இரையை சாப்பிட்டு விடும். ஆனால் சிங்கம் மட்டும் எதையும் செய்வதில்லை. இறைவன் சொல்லுவார்கள், சிங்கம் அந்த காட்டுடைய அரசன் என்று போற்றப்படுகின்றார். அந்த சிங்கம் நேராக தன்னுடைய இறைக்காக ஒரு மானை குறிவைத்து விரட்டினால் அந்த சிங்கம் உடனடியாக அந்த மானை பிடித்து உணவாக்கி கொள்ளும். ஆனால் காட்டின் சிங்கமாக இருந்தாலும் சரி, காட்டின் அரசனாக இருக்கின்ற அந்த சிங்கம் இரண்டு மானை இரண்டு கோணத்தில் ஒரே நேரத்தில் பிடிக்க வேண்டும் என்று விரட்டினால் ஒரு மானை கூட அதால் பிடிக்க முடியாது. காரணம், நோக்கம் நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் என்ற குறிக்கோளாக கொண்டு அதன் பின்னால் ஓடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்டில் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்தவர்களாக வர முடியும். நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சமுதாயத்தில் சிங்கங்களாக இருக்கின்றீர்கள். உயர்ந்த நோக்கோடு ஓடி வெற்றி பெறுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு, உங்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கழகியை நாம் பார்க்கின்றோம். கழகு வாரத்திலே சிறகடித்து வட்டமிட்டு செல்லுகின்றது. அது ஒருவரை பார்க்கின்றது, தனக்கு இரையை தேடி ஓடுகின்றது. ஒரு மரத்தினுடைய கிளையில், மிக சின்ன கிளையில் ஒரு குருவியுடைய குஞ்சிருப்பதை பார்க்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தனக்கு உணவு கிடைக்க வேண்டும். அதற்கு நம்பிக்கை என்ன என்று சொன்னால், அந்த கிளையே இருக்கின்ற அந்த சின்ன கிளையில் அதற்கு நம்பிக்கை. அதனுடைய நம்பிக்கை சிறைகளின் மீது நம்பிக்கை. அந்த கலைஞருக்கு தெரியும், இந்த சின்ன கிளையிலே போய் உட்கார்ந்தால் அந்த சிறை கிளை ஒழிந்து விடலாம். ஆனால் எனக்கு அந்த உணவை பெற வேண்டும் என்பதற்காக அந்த கழுகு அந்த மரத்துடைய கிளையில் உட்கார்ந்து அந்த உணவை பெற்றுக் கொள்ளும். மரத்துடைய கிளை ஒடிந்தால் தன்னுடைய இலக்கையை விரித்து உடனடியாக பறக்கும். கழுகுக்கு நம்பிக்கை, தன்னுடைய இலக்கை. இதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய நோக்கம் இந்த சமுதாயத்தில் சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த நம்பிக்கை எது என்று சொன்னால், வெறும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற கல்விக்கூடங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நம்பிக்கை இன்றிலிருந்து நீங்கள் பெற்றிருக்கின்ற ஆசிரியர் பட்டம் என்கின்ற சிறகை விரித்து இந்த சமுதாயத்திலே பறையுங்கள். உங்களுக்கு உயர்ந்த நோக்கத்தோடு பறந்து செல்லுங்கள். உங்களுக்கு எதிர்காலம் வளமாக அமையும் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு கிங்ஸ் ஃபர்னிச்சர் ரொம்பவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓனரும் சூப்பரான டைப்பு. நீங்கள் ஏதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக வாங்குறப்ப இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நம்மளோட காலேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்களும் இவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வணக்கம்.
பட்டங்களை பெறுபவர்களை அறிமுகம் செய்யுமாறு துறை பேராசிரியர்களை கேட்டுக்கொள்கிறேன். துறை பேராசிரியர்கள் கீழ்கண்ட வரிசைப்படி வந்து மாணவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். தமிழ் துறை, ஆங்கிலம் துறை, கணிதம் துறை, பொருள் அறிவியல் துறை, உயிர் அறிவியல் துறை, வரலாறு துறை, கணினி அறிவியல் துறை, பொருளியல் துறை, வணிகவியல் துறை. தமிழ் துறை. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-23 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் தமிழ் துறையில் முறையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியில் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கோமா டி. கோமா, சுபைதா முபினாயா. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-2023 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் ஆங்கிலம் துறையில் முதலாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். எஸ் ஆர்த்தி, அஃப்ரீன் ஃபாத்திமா, அலெக்ஸ், பாபுராஜ், பாலசௌந்தர்யா, பெல்சியா, கெட்சிபாய், ஞான சுந்தராணி, கனகதுர்கா, கெட்சியா, எம் கம்பெனி, நஸ்ரீன் ஃபாத்திமா, பொருளலட்சுமி, பொருளலட்சுமி, எம் ராஜேஸ்வரி, என் ராஜேஸ்வரி, ரேடியஸ், ஸ்னேகா, சுஜிதா, டஸ்னேஸ் மஞ்சு, முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-23 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில்
கணித துறையில் முறையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அனுவா சுந்தரி, பாலகிருத்திகா, பியூலா, பெல்சியா தேவநேசம், டேனி சொர்ண ஜாஸ், எமில்டா ஃபெய்த், காந்திமதி, ஜாஸ்மின் பிரீத்தி, ஜென்சி மேரி, ஜோஸ்லெட் லில்லி சில்வியானா, மெர்சி டி, மெர்லின் பிரியதர்ஷினி, பெருமாள் பி, பிரைசி ஒய், பிரேமா எஸ், ரெஜினா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கடைக்கு வந்திருக்கோம்னா மாமாஸ் அண்ட் பாப்பாஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸு, லேடிஸ்குள்ள ஐட்டங்கள், ஃபேன்சி ஐட்டங்கள் அப்படி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. கடை நல்லா பெருசாக இருக்குது, நல்லா செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது பேபி செக்ஷன். இங்கே என்னென்னா பேபிஸோட எல்லா ஐட்டங்களும் இருக்குது. க்ளவுஸில் ஸ்டார்ட் பண்ணி சாக்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லா ஐட்டங்களும் இருக்குது. காட்டன் ட்ரெஸ்ஸு, சிந்தட்டிக்கு, அந்த மாதிரி எல்லா குவாலிட்டிலையும் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. நல்ல பிராண்டட் ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரோஸ் ரூபினா பி, ஷாமிலி கே and Subhadra R. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-22ஆம் ஆண்டில் ஜூன் டிசம்பர் மாதம் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் பொருள் அறிவியல் துறையில் முறையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கியல் கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அபிஷா ஏ,
Esther R. Jabal Saronin. Jabal Suji. Jabal Mani. Josephine. Lakshmi Go. Lakshmi. Narmada. Pradeepa. Mary Jebisa. Sarmiya. Celsia Devi. Subhasini. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-23 ஆண்டுகளில் ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் உயிர் அறிவியல் துறையில் முறையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அர்ஜுனா பத்மாதேவி, Padarnisa S. Indra I. Nandini K. and Ruba Sarni A. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-23 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் வரலாறு, பொறியியல் மற்றும் வணிகவியல் துறைகளில் முறையாக தேர்ச்சி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்துள்ளவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பேபி சபினா. வணிகவியல் தேவப்பிரியா, ஸ்வீட்லின் எமிலி, வினிதா. முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2022-23 ஆண்டுகளில் ஜூன் டிசம்பர் மாதங்களில் நடத்திய இளங்கலை கல்வியியல் தேர்வில் கணினி அறிவியல் துறையில் முறையான தேர்ச்சி பெற்றவர் என சான்றளிக்கப்பட்டு இளங்கலை கல்வியியல் பட்டம் பெறுவதற்கு இங்கு வந்தவர்களின் விவரங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். பூராணி புஷ்பம், ஜாஸ்மின், ஐஸ்வர்யா, சுவாமி சந்தியா.
முதல்வர் அவர்களே, பல்கலைக்கழக நெறிமுறையின்படி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தால் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சான்றளிக்கப்பட்டவர்களில் இங்கு வந்து பட்டம் பெற இயலாதவர்களின் எண்ணிக்கையை துறை வாரியாக தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தமிழ் துறை 3 மாணவர்கள், ஆங்கிலத்துறை 5 மாணவர்கள், கணிதத் துறை 9 மாணவர்கள், பொருளறிவியல் துறையில் 2 மாணவர்கள், உயிரியல் துறையில் 1 மாணவர், கணினி அறிவியல் துறையில் 3 மாணவர், பொருளியல் துறையில் 2 மாணவர் மற்றும் வணிகவியல் துறையில் 1 மாணவர் என்பதை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். ஹாய், வணக்கம் மக்களே. என்னோட பேர் ஜோ ஆண்டோ. நான் இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மாம் அண்ட் பாப்பாஸ். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து வர்ற ஏப்ரல் 21 ஒரு பிறந்தநாள் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்டில் தேடி பார்த்தேன். ஸோ நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் என்ன ஸ்பெஷலாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நெட்டில் பார்க்கும்போது பார்த்தா மாம் அண்ட் பாப்பாஸ். சரி, நான் புதுசாக இருக்க டிசைன் புதுசாக இருக்குது, சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்து பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ அழகான கடை, இவ்வளோ ரேக்ஸு, புது புது மாடல், புது புது டிசைன்ஸ், இதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன புது புது கலெக்ஷன்ஸ் அப்படி நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். வாங்க மக்களே, வாங்க வந்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அள்ளிட்டு போங்க. ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இப்பொழுது நான் உறுதிமொழியை வாசிக்க பட்டம் பெற்றோர் அனைவரும் உரத்த குரலில் உறுதிமொழி எடுக்க வேண்டுகிறேன். நான் சார்ந்திருக்கின்ற துறையிலும் மேற்கொள்ளும் ஆசிரியர் பணியிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாகவும் நாணயமாகவும் கண்ணியத்துடனும் செயல்பட்டு எமது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தின் பெருமையை பேணி காக்கும் வகையில் நடந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். மனித சமுதாயத்தின் அனைத்து தர மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும், நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவற்றை மேம்படுத்தவும் எனது சக்தியை முழுமையாக அர்ப்பணிப்பேன் என உறுதியளிக்கிறேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। 2022 ஆண்டின் 12ஆம் பட்டமளிப்பு விழா இத்துடன் நிறைவு பெறுகிறது.
stand on your place. அப்படிங்கிறதுல after the dignitaries by now. Okay, stand. ஹாய் கலக்காடு மக்களே, இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ எடுக்கிறதுக்கு வள்ளியூரில் இருக்கிற மாமன் பாப்பா ஷாப்பு நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். A7 சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து கடம்போடு வாழ்வு கிறிஸ்தவ காலேஜில் 2021-23ஆம் ஆண்டு பிஎட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் செகண்டரி படிக்கும்போது எங்கள் காலேஜிலேருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வச்சாங்க. எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எங்களோட ஃபேக்கல்ட்டி எல்லாருமே படிங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் இங்கே படிச்சுட்டு ஒரு வருஷத்துல எல்லாருமே ப்ளேஸ் ஆகிருந்தாங்க. அதை பார்த்து நானும் மோட்டிவ் ஆகிருந்தேன். எங்கள் சாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் சேர்மன் கூட எல்லாரையுமே நல்லா மோட்டிவேட் பண்ணி படிங்கப்பா உங்களால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போனோம்னா எப்படியும் 15,000 to 20,000 ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கிறதுக்கு, எங்கள் காலேஜில் செகண்டரி படிக்கும்போது எங்கள் காலேஜில் வந்து அதுக்கு எல்லா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் படிங்க உங்களால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி எங்கள் எல்லாருமே இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாருமே எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்றைக்கி பட்டமளிப்பு விழாக்காண்டி வந்திருந்தேன். ஆக்சுவலாக பட்டமளிப்புக்கு முன்னாடியே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி Group 4 2024 எக்ஸாம் ஜூலையில் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி இப்போ வந்து ஈரோடு டவுன் பஞ்சாயத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலேஜில் வந்து படித்ததுக்கும் இந்த காலேஜில் டிஎன்பிஎஸ்சி Group 4 செலக்ட் ஆகிறதுக்கும் எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தந்த இந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் காலேஜ் சேர்மனுக்கும் பிரின்ஸிபலுக்கும் என்னோட ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது எங்கள் அம்மா. ரொம்ப தேங்க்யூ. ஹலோ, என்னோடய பேர் ரேனியஸ். இன்றைக்கி சென்ட் ஜோசப் காலேஜில் எங்களுக்கு கிராஜுவேஷன் நடந்துச்சு. ரொம்ப அருமையாக நடந்துச்சு. எல்லோரும் ராபர்ட் ப்ரூஸ் சார்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக நடந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். நன்றி. ஹாய் பேபி. என்னோட நேம் அபிஷா, இவளோட நேம் ஜென்சி. நாங்கள் சென்ட் ஜோசப் காலேஜ் கடம்போடு வாழ்வில் 2021 2023 வரை பிஎட் படித்தோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு கான்வெகேஷன் நடந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் A7 இன்ஃபோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே A7 இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. A7 Info 7 யூடியூப் சேனல் உரிமையாளர் வினோத் பாபு அவர்கள் சிறப்பாக இங்கே சென்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் வந்து சிறப்பாக ஷூட்டிங் செய்து ஃபோட்டோக்கள் எடுத்து சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். I really thank Mr. Vinod
Babu, A7 Info YouTube channel. It's a supporter which leads the grand success of alumni meet and 12th graduation ceremony. Thank you. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். எஸ்டி ஜோசப் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோட ஐஏஎஸ் அகாடமி கோஆர்டினேட்டர் பேசுகிறேன். என்னுடைய நேம் மாரியப்பன். நம்ம காலேஜில் இன்றைக்கி அலுமினியம் மீட் அண்ட் கான்விகேஷன் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அழகாக ஷார்ட்டாக வீடியோ எடுத்து காமிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது, குரூப் ஃபோட்டோ, ட்ராசிங் ஃபோட்டோ எடுக்கிறது, ஓவராலாக ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு A7 இன்ஃபோ சேனலுக்கும் வினோத் பாபாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் நடைபெற்ற முன்னாள் மாணவர் சந்திப்பு மற்றும் மதியம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிற்கு சிறந்த முறையில் ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுத்து நமது அருமை பெருமைகள் எல்லாம் உலகம் முன்னு கொண்டு செல்லக்கூடிய அருமை நண்பர் வினோத் நடத்துகின்ற A7 இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை உலகமெங்கும் கொண்டு செல்ல எல்லாமல்ல இறைவனின் அருள் புரிய வேண்டும் என்று அன்னாரை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.